வெல்கம் டு மை ஈஸி லேர்னிங் கம்ப்யூட்டர். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸோட கண்டினியூஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் ஒரு 2 வீடியோஸ் போட்டிருக்கேன் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸை பற்றி. அதனோட கண்டினியூஷனாக இப்போ நம்ம கவுண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை பற்றி பார்க்க போகிறோம், ஓஆர்டிங்கிற ஃபங்க்ஷனை பற்றி பார்க்க போகிறோம், சிஹெச்ஆருங்கிற ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ கவுண்ட் ஃபங்க்ஷனை பற்றி சொல்லணும் அப்படின்னா கவுண்ட் பண்ணுறேன். என்ன கவுண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறோம். அந்த ஸ்ட்ரிங்கில் நான் சொல்லக்கூடிய வார்த்தை, அதாவது பிகினிங் எண்டு நான் சொல்ல போகிறேன். எண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் எத்தனை டைம் இருக்குது, இல்லை அந்த பர்டிகுலர் லெட்டர்ஸ் இந்த ஸ்ட்ரிங்கில் எத்தனை டைம் இருக்குது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ நான் ஒரு ஸ்ட்ரிங் வேணுன்றதுனால வெல்கம், வெல்டன் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங், இது ரெண்டும் ஒரே ஸ்ட்ரிங் தான். இது ரெண்டையும் எதுக்கு அசைன் பண்ணியிருக்கேன்? ஏக்கு அசைன் பண்ணியிருக்கேன். இப்போ ஏல வெல்கம், வெல்டன்ன்ற ஸ்ட்ரிங் இருக்குது. அது இல்லாமல் இன்னும் அடிஷ்னலாக எனக்கு 2 வேரியபிள் தேவைப்படுது. அதில் எக்ஸ்ன்னு ஒரு வேரியபிளில் டியும், ஒய்ன்ற ஒரு வேரியபிளில் 70யும் நான் அசைன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பிரிண்ட்டு ஏ டாட் கவுண்ட், இந்த கவுண்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறேன். ஏ டாட் கவுண்ட்னா ஏல வெல்கம், வெல்டன்னு இருக்குது. அப்போ ஏ டாட் கவுண்ட்டு இங்கே சின்டாக்ஸில் பாருங்கள், ஸ்ட்ரிங் முதல்ல வரணும். பிகினிங் எண்டு, அதாவது எந்த லெட்டர்லேருந்து எந்த லெட்டர் வரைக்கும். இப்போ டபிள்யூ தான் பிகினிங்கு, இஎல் எல் தான் எண்ட். அப்போ வெல்லுங்கிற இந்த வார்த்தை ஏ டாட் கவுண்ட்டுன்னு சொன்னதுனால ஏல எத்தனை வாட்டி இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. இப்போ ஏல வெல்கம், வெல்டன் இருக்கு இல்லையா, அந்த வெல்லுங்கிற இந்த பர்டிகுலர் வார்த்தை மட்டும் ஒரு வாட்டி இங்கே இருக்குது, இங்கே ஒரு வாட்டி, அப்போ 2 வாட்டி இருக்குது. அப்போ இதனோட ஆன்சர் என்னன்னு வரும்? 2 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். அதுவே பாருங்க, இன்னொரு பிரிண்ட்டு ஏ டாட் கவுண்ட்டு ஈன்னு மட்டும் கொடுத்துருக்கேன். இங்கே டபிள்யூஇஎல்னு 3 லெட்டர் கொண்ட ஒரு சின்ன வார்த்தையாக கொடுத்தா இந்த சின்ன வார்த்தை எத்தனை வாட்டி இருக்குது? 2 வாட்டி இருக்குன்னு ஆன்சர் வந்துடுச்சு. இந்த கவுண்ட்டுக்கு பாருங்கள், ஏ டாட் கவுண்ட்டு ப்ராக்கெட்டில் ஈன்னு மட்டும் கொடுத்துருக்கேன். அப்போ இந்த ஈன்ற இந்த பர்டிகுலர் சிங்கிள் லெட்டர் மட்டும் எத்தனை வாட்டி இருக்குது? 1 2 3 4 டைம்ஸ் இருக்குது. அதான் ஆன்சர் 4 அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். அப்போ கவுண்ட் ஃபங்க்ஷனு ஒரு ஸ்ட்ரிங்கில் சப்ஸ்ட்ரிங்காகவும் கவுண்ட் பண்ணலாம், இல்லை பர்டிகுலர் சிங்கிள் லெட்டர்ஸ் எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணலாம். அடுத்தது ஓஆர்டி ஃபங்க்ஷன். ஓஆர்டி ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஒவ்வொரு லெட்டருக்குமே ஈக்குவலண்ட் ஆஸ்கி கீ இருக்குது கீபோர்டில். நம்ம ஏன்னு ப்ரெஸ் பண்ணோம்னா 65ன்னு போகும், பின்னு ப்ரெஸ் பண்ணோம்னா 66. ஸோ இது போல் ஒவ்வொரு லெட்டருக்குமே ஈக்குவலண்ட் ஆஸ்கி கீ இருக்கு இல்லையா, அந்த ஆஸ்கி கீயை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஓஆர்டிங்கிற ஃபங்க்ஷனு. இப்போ நான் டீன்ற இந்த எழுத்துக்கு தெரிஞ்சுக்கணுன்றதுனால நான் எக்ஸ் ஈக்குவல் டு டின்னு அசைன் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், பிரிண்ட்டு ஓஆர்டி ஆஃப் எக்ஸ்ன்னு சொன்னோன்னே எக்ஸில் என்ன இருக்குது? டிக்கு என்ன ஆஸ்கி நம்பர் அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணும். 68. இப்போ ஏக்கு 65னா பிக்கு 66, சிக்கு 67, டிக்கு 68. இது போல் கேல்குலேஷன் பண்ணிகிட்டே போகலாம் நம்ம Z வரைக்கும். அதுக்கப்புறமும் நம்பர்ஸ்க்கு தனியாக, ஸ்மால் லெட்டர்ஸ்க்கு தனியாக, டாட்டு, ஈக்குவலண்ட் இந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்க்கு தனியாக இருக்குது. சரி பாருங்கள், அடுத்தது சிஹெச்ஆர், இந்த கேர் ஃபங்க்ஷன். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஒர்க் ஆகும். இது கேரக்டர் கொடுத்தா அதனோட ஆஸ்கி கீ வந்தது இல்லைங்களா, இது என்ன கொடுக்க போகிறோம்? ஆஸ்கி கீயை கொடுத்தோன்னா கேரக்டரை காட்டும். அதுதான் பிரிண்ட்டு கேர் ஆஃப் ஒய்ன்னு கொடுத்துருக்கேன். ஒய்யில் இங்கே 70ன்ற ஒரு நம்பர் இருக்குது. இந்த நம்பருக்கு என்ன லெட்டர் ஈக்குவலண்ட்டோ அதை டிஸ்பிளே பண்ணும். எஃப்ன்னு நான் எழுதி கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் இது போட்டு பாருங்கள். இப்போ இ எஃப், இக்கு என்ன வருது? ஏ பி சி டி. இக்கு என்ன வருது? 69. எஃப்க்கு என்ன வருது? 70. இப்போ நான் 70 தானே இங்கே கொடுத்துருக்குறேன் ஒய்க்கு. இப்போ 70யோட ஈக்குவலண்ட் லெட்டர் என்ன? எஃப். சரிங்களா? இது போல் ஒரு லெட்டரோட ஆஸ்கி கீயை தெரிஞ்சுக்கணும், இல்லை ஒரு ஆஸ்கி கீயோட லெட்டரை தெரிஞ்சுக்கணும். ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கில் சின்ன சப்ஸ்ட்ரிங் எத்தனை வாட்டி இருக்குது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த 3 ஸ்ட்ரிங்கையும் நம்ம பயன்படுத்தலாம். இது எல்லாமே நம்ம ப்ரோக்ராம் எழுதும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் ஸ்ட்ரிங்ஸை தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நமக்கு ஒரு அவுட்புட் கொடுத்துருவாங்க, ஏபி, ஏபிசி, ஏபிசிடி, இந்த மாதிரி ஒரு அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணுறதுக்கான ஒரு ப்ரோக்ராம் எழுதுக அப்படின்னாங்கன்னா, இப்போ நம்ம ஏபி, ஏபிசி, ஏபிசிடியை நம்மளால் லெட்டர்ஸில் கண்டினியூவாக வர வைக்கிறது கஷ்டம். அதுவே நம்ம ஆஸ்கி கீயாக எடுத்துக்கிட்டோம்னா, ஆஸ்கி கீ என்னது? 65. நம்ம லூப்புக்குள்ளே கொடுத்துக்கலாம். லூப் வந்து 65லேருந்து ஒரு 70 வரைக்கும் போகணும்.
65ஓட ஒன்று கூட்டணும்னா 66. அப்போ 66க்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கிற லெட்டரை பிரிண்ட் பண்ணுனா பின்னு வந்துடும். 65 பிரிண்ட் பண்ண அதுக்கு ஈக்குவலாக இருக்கிற லெட்டர்னா ஏ வந்துடும். அப்போ நம்ம இங்கே நம்பர் கொடுத்தா லெட்டராக வரணும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? சிஹெச்ஆர் ஆஃப் ஒய் இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கொடுக்கறது நம்பரில் லெட்டர் என்ன இருக்கோ அந்த லெட்டரை பிரிண்ட் பண்ணு. ஏன் அப்படின்னா நம்ம நம்பரை இன்க்ரிமெண்ட் பண்ணி லூப்பு யூஸ் பண்ணிக்கலாம், ஜெனரேட் பண்ணிக்கலாம். ஆனால் லெட்டர்ஸை இன்க்ரிமெண்ட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ்க்கெல்லாம் நம்ம கம்பல்சரி இந்த 2 ஃபங்க்ஷன்ஸையும் யூஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே போல் நீங்களும் நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த சேனலோட லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.